அடுத்து வாசிங்க சங்கீதம் 118 சங்கீதம் 22 வசனம். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று கல்லின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. நீ செய்தி தலைப்பு என்னன்னா, ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. இதான் செய்தியோட தலைப்பு. இதனால கூட நம்மளை இன்னைக்கு ஆகாதுன்னு சொல்லி தலைவிடுவாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளை ஏறிடுவாங்க ஆகாதுன்னு சொல்லி யார் உங்களை தள்ளுறாங்களோ நீங்க நினைச்சுக்கிடுங்க, மூளைக்கு தலைக்கல்ல கத்தர் மாத்திடுவார். இல்லை யார் உங்களை தகப்பு தள்ளி இருக்கலாம், தாய் தள்ளி இருக்கலாம், உறவுகள் தள்ளி இருக்கலாம், நீ நேசிக்கிற மனிதர்கள் தள்ளி இருக்கலாம். யார் உங்களை தள்ளினாலும் சரி, ஆண்டவர் அந்த மூளைக்கு தலைக்கல்லா மாத்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வேளைக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கல்யாண காரியத்துக்கு போறோம் அப்படின்னா, நம்மளைய வாங்க அவர் அப்படி சொல்லல அப்படின்னா ஏன் சொல்ல மாட்டாங்க அப்படின்னா, ஒரு வேளைக்கு நம்ம உடுத்திக்கிற உடைகள் நல்லா இருந்தா ஒரு காரணங்களாம் போயிருந்தா வாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம சாதாரண ஆளா போயிருந்தா நம்மளை வாங்கன்னு சொல்றதுக்கு யோசிப்பாங்க. ஒரு நல்ல ஒரு துணி போட்டு ஒரு கடைக்கு போய் வச்சுங்களே, வாங்க சார் என்ன சார் வேணும்னு கேட்பாங்க. நம்ம ஒரு சாதாரண ஒரு துணி போட்டு போயிருந்தா என்ன செய்வாங்க, அவனை பார்க்கவே மாட்டாங்க, அவன் அற்புதமா நினைப்பாங்க. மனுஷங்களும் அப்படிதான். நம்மளுடைய தகுதியை வச்சு, படிப்பை வச்சு, பணத்தை வச்சு, நமக்கு இருக்கக்கூடிய பதவியை வச்சுதான் மனுஷங்க மதிப்பாங்க. ஆனா கடவுள் அப்படி கிடையாது. கடவுள் நம்மளைய அப்படி பண்ண மாட்டார். மனுஷன் இதெல்லாம் வச்சுதான் நம்மளை ஏற்றுக்கொள்வான். ஆனா அப்படி ஏற்றுக்கொள்வான். ஆனா கருத்துல அப்படி பார்க்கவே மாட்டார். அப்ப நமக்கு யார ஒருத்திக வேண்டான்னு சொன்னாங்களோ, வீடு கட்டிட்டு இருக்கும் பொழுது பெரிய பெரிய கல்லெல்லாம் வைப்பாங்க, வச்சு முடிச்சு வீட கட்டி முடிச்சிருவாங்க. சில இடங்கள்ல பார்த்து சின்ன சின்ன ஒரு ஹோல்ஸ் இருக்கும், ஒரு துளை இருக்கும். அதை அடைப்பதற்கு கல்லு தேவைப்படும். எந்த கல்லு வேணாலும் தூக்கி எழுதுமோ அந்த கல்லு தேவைப்படும், அதை வச்சு அடைப்பாங்க. இந்த மாதிரி இன்னைக்கு உங்க வாழ்க்கையில யார் உங்களை ஆகாது, நீங்க தேவையில்லை அப்படின்னு தள்ளுறாங்களோ அவங்க தள்ளிடுவாங்க. கர்த்தர் மூளைக்கு தலைக்கலாக்கிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் வாழ்க்கையில் நிறைய நான் பார்த்திருக்கிறேன். அப்படி வாழ்க்கையில என்னை தள்ளில மத்தியில என்னை கர்த்தர் மூளை தலைக்கெல்லாம் நீ மாத்திருக்கிறார். அப்படி கர்த்தர் உங்களை நிச்சயமா மாற்று. இன்னைக்கு ஒரு வேலைக்கு உங்களே அன்னைக்கு தள்ளி இருக்கலாம். இவங்ககிட்ட பணம் இல்ல, இவங்களுக்கு நல்ல வீடு இல்ல, நல்ல வசதி இல்ல, நல்ல படிப்பு இல்ல, நல்ல ஒரு வேலை இல்ல. இன்னைக்கு உங்களை யார் தள்ளுறாங்களோ அவங்க மத்தியில கர்த்தர் உங்களுடைய மூளைக்கு தலைக்கெல்லாம் மாத்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எடுத்து வாசிங்க எரேமியா 17 அதிகாரத்துல 10 வசனம். எரேமியா 17:10. கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதித்து அறிகிறவருமாய் இருக்கிறேன். கவனிங்க, ஆண்டவர் இருதயத்தை ஆராய்கிறவர். மனுஷன் பாத்தீங்கன்னா இருதயத்தை பார்ப்போம், பாத்தீங்கன்னா மனுஷன் நம்ம வெளி தோட்டத்தை பார்ப்பான், என்ன வசதி இருக்குன்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் அவன் இருதயத்தை ஆராய்வர். அவன் இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்குது, அவன் இருதயம் சுத்தமா இருக்குதா, இருதயத்துக்கு ஏற்றவனா அவன் இருக்கிறானா அப்படின்னு பார்ப்பார். ஆனா மனுஷன் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அப்ப நம்ம இருதயத்தை ஆராய்கிறவர். இன்னைக்கு தள்ளி இருப்பாங்க, உங்களுடைய அநேகர் தள்ளி இருப்பாங்க, வேண்டாம் தூக்கி வச்சிருப்பாங்க. ஆனா அவன் இருதயம் எப்படி இருக்குது, இருதயம் சுத்தமா இருக்குதா அப்படின்னு ஆண்ட இருதயத்தை ஆராய்கிறவன் வசனம் சொல்லுது. அதே நீங்க எடுத்து படிங்க எசேக்கியேல் 22 அதிகாரத்துல 7 வசனம். எசேக்கியேல் 22 அதிகாரத்துல 7 வசனம். உன்னிலுள்ள தாய் தகப்பனை அற்பமாய் எண்ணினார்கள். கவனிய போங்க, நம்முடைய தாய் தகப்பன் நம்மளைய அற்பமா எண்ணிடுவாங்க. அல்லேலூயா. தாய் தகப்பன் போல நம்மளைய அற்பமா எண்ணி நீ ஆகாத தள்ளிடுவாங்க. எத்தனையோ குடும்பங்களை நான் பார்த்திருக்கிறேன். எடுத்து படிங்களேன் சங்கீதம் 22 சங்கீதம் 24 வசனம். சங்கீதம் 22:24. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். கவனிங்க, யார் ஒருத்தன் மனுஷனால அற்பமா எண்ணப்பட்டு அருவருக்கப்பட்டு
ஒதுக்கி வைக்கிறாங்களோ அவங்களோட உபத்திரத்தை அவர் பார்ப்பார். அல்லேலூயா. அவன் அற்பமா மனுஷனா என்னன்னா, ஆனா கர்த்தர் பார்வையில அவங்க வெளியேறப்பட்ட மனுஷனா இருக்கும். இன்னைக்கு நீங்க அநேக மனுஷங்களுக்கு முன்னாடி நீ எல்லாம் அற்பம், உனக்கு என்ன அழகு இருக்குது, நீ இடத்த கொண்டு வந்த, உன்னால என்ன நடந்துச்சு, சில பேர் சொல்லுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், உன்னை கல்யாணம் பண்ணால்தான் எனக்கு ஒரே கடனாயிருச்சு, உன்னை என்னை கல்யாணம் போது இந்த வீட்டுல ஒரே பிரச்சனையா இருக்குது, அப்படியெல்லாம் சில மனுஷங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான். அப்ப நம்மளை யார் அற்பமா என்றாங்களோ, நம்மளை யார் நம்ம அநேக உபத்திரத்துக்குள்ள நீங்க இருக்கீங்களோ, அவங்களுடைய உபத்திரத்தையும் அவங்களுடைய அற்பத்தையும் கர்த்தர் பார்த்தவங்களைய பிடிவுபதற்கு அவர் வல்லவரா இருக்கு. அவங்கள மூளைக்கு தலைக்கெல்லாம் ஆக்குவதற்கு அவர் வல்லவரா இருக்கு. அதே நீங்க எடுத்து படிங்களேன், மத்தேயு 18ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம், மத்தேயு 18:10. இந்த சிறியோரில் ஒருவனையும் அற்பமா எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரே சொல்றாரு, யாரையும் சிறியோர், இவன் வந்து சின்ன ஒண்ணு இல்ல, இவன் அற்பம் அப்படின்னு நம்ம யாரும் ஒருத்தரும் நினைச்சக்கூடாது. அவங்களுக்கு உண்டான தேவதைகள் பார்த்தீங்கன்னா ஆண்டவரத்துல போயிட்டே இருப்பாங்க. இந்த அம்மா வந்து இந்த பையனை அற்பமா நினைக்கிறாங்க, இந்த பிள்ளைய அற்பமா நினைக்கிறாங்க, இவங்க சின்ன பையன் நினைக்கிறாங்க, இவங்கள்ட்ட ஒண்ணு இல்லைன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நம்ம யாரையும் நினைச்சிடக்கூடாது. அவங்களுக்கு உண்டான தேவதைகள் தேவ சமூகத்துல போய் இவங்களை பத்தி ரிப்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம ஒரு நாள் ஒருத்தரையும் இவங்க அற்பம், இவங்க சின்னவங்க, பெரியவங்க, ஆண்டு சமூகத்துல அவங்க ஆண்டு அப்படி யாரையும் படைக்கல. நீ சின்ன பையன், நீ பெரிய ஆண்டு படைச்சது ஆண் பெண்ணு தான் படைச்சார். நீங்க அப்படித்தான் நீ பாத்தீங்கன்னா நீங்க ஒருத்தருடைய அவருடைய மதிப்பை வச்சுதான் அவன் இடம் போடுவான். பாத்துருக்கீங்களா? 1 கிலோ கத்திரிக்காய் வாங்கினீங்கன்னா அந்த 1 கிலோ கல்லு வைப்பாங்க. இன்னைக்கு மனுஷனை திராசை நிறுத்தி பாக்குறாங்க. அநேக மனுஷனை திராசுல நிறுத்தி நீ அப்படிப்பட்ட காரியங்கள் உலகத்துல குடும்பங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. நம்ம அப்படி யாரையுமே அப்படி திராசை நிறுத்தி பார்க்க கூடாது. நம்மளே கத்தை நிறுத்தியோ திராசுல. இல்லையா? ஒருத்தரை திராசுல நிறுத்தி நம்ம பாத்திரவே கூடாது. இவன் ஒண்ணு இல்லாதவன், அதனால வீடு கட்டாம இருக்கிறான், இவன் ஒண்ணு இல்லாதவன் நல்ல வாழ்க்கை அமையா இருக்கு, கடனாக பெரிய பாவம் பண்ணிருப்பான், கடனாகி போச்சு அப்படின்னு நம்ம யாரையுமே அவங்க சிறியோட அற்பமா நினைச்சிட கூடாது. அவனுக்கு உண்டான தேவத்துக்கு புலோராஜ்யத்துல போய் தேவனிடத்துல போய் சொல்லுவாங்க, சொல்லிட்டே இருப்பாங்க. அதனால நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். யாரையுமே நம்ம அற்பம் ஆகாது, இவங்களால ஒண்ணும் முடியாது வராது சொல்லி அவன் சூழ்நிலை வச்சு நம்ம தள்ளிடக்கூடாது, இடம் மாற்றக்கூடாது. நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். பயப்படுது ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் நம்ம ஒவ்வொரு காரியத்திலையும். அதை நீங்க எடுத்து படிக்கல. யோபு 30ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனம், யோபு 30:19 ரொம்பவும் பிடிச்ச ஒரு வசனம். படிங்களே, நல்ல வசனம் அது. யோபு 30:19. சேற்றிலே தள்ளப்பட்டேன் தூளுக்கும் சாம்பலுக்கும் ஒப்பானேன். கவனிங்க, போதும். சேற்றிலே தள்ளப்பட்டேன், தூளுக்கும் சாம்பலுக்கும் ஒப்பானேன். ஆண்டவரே, நீ சேற்றுல தள்ளிட்டாங்கப்பா, இவன் ஆகாது சொல்லி சேத்துல தள்ளிட்டாங்க. ஒரு தூளுக்கும் ஒரு தூசியை போல, நம்ம கையில ஒரு தூசி இருக்குன்னா அப்படின்னு ஊதினா போதும், தூசி பறந்துடும். இன்னைக்கு தூசியை போல என்ன ஊதி தர்றாங்க. ஆண்டவரே பார்த்தீங்கன்னா தூளுக்கும் சாம்பலுக்கும் ஒப்பானேன். இன்னைக்கு என்னை அப்படி நினைச்சுட்டாங்கப்பா. ஒரு வேளைக்கு நீங்க அப்படி ஒரு வேதனையோடு வந்து உட்கார்ந்துருக்க அந்த வார்த்தையை கேட்கலாம். சேத்துல தள்ளிட்டாங்க ஆண்டவரே, நீ தூசிக்கும் ஒரு சாம்பலுக்கும் ஒப்பாயிட்ட ஆண்டவரே. அப்படி எல்லாம் உங்களுக்கு யார் தள்ளாங்க தேவர்களே, அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நடக்கக்கூடிய காரியங்களை வரக்கூடிய நாட்களை பார்ப்பீங்க. யார் ஆகாதுன்னு தள்ளாங்களோ, ஒரு சேத்துல தள்ளி தூசிக்கும் சாம்பலும் மாதிரி ஊதி தள்ளாங்களோ, பார்த்தீங்கன்னா உங்க உபத்திரத்துல உங்களை அற்பமா நினைச்சாங்களோ, அதே போல சோதரம் யார் உங்களை வெறுத்தாலும் சரி, யார் உங்களை தள்ளினாலும் சரி, கர்த்தர் அவங்களுக்கு முன்னாடியே மூளைக்கு தலைக்கல்ல கர்த்தர் மாத்திடுவார். அல்லேலூயா, அப்படி கர்த்தர் மாத்திடுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். எடுத்து வாசிங்க இன்னொரு வசனத்தை கூட. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம். 1 சாமுவேல் 16:7. கர்த்தர் சாமுவேலை நோக்கி நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான். கர்த்தரோ இருதயத்தை
பார்க்கிறார் என்றார். கவனிங்க, மனுஷன் என்ன பண்ணுவான்? முகத்தை பார்ப்பான். ஒரு மனுஷன் முகத்தை பார்ப்பான், அவன் தகுதியை பார்ப்பான், அவன் என்ன தேவன் இருக்குது, அவனால அவனுக்கு என்ன முடியும், அவன் சொத்து இருக்குதா, வேலை இருக்குதா, நகை இருக்குதா, இடம் இருக்குதா, பேர் இருக்கா, புகழ் இருக்கா. ஆனா கர்த்தர் பாத்தீங்கன்னா அவனுடைய சரீர வளர்ச்சி முகத்தை பார்க்காத, கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவர். அவன் இருதயம் எப்படி இருக்குது, அவனை தள்ளாத, நீ அவனை தள்ளாத. யாரும் உங்களுக்கு தள்ளாத. உங்க மன தேவ வெளித்தோட்டத்தை பார்த்து, நம்முடைய வெளித்தோட்டத்தை பார்த்து மனுஷன் நம்ம தள்ளிடுவான். நீங்க கல்யாணத்துக்கு போய் பாருங்க, நல்ல வஸ்திரம் போட்டு உடுத்திட்டு போங்களே, உங்களை பார்த்தா 4 பேர் மதிப்பாங்க. சாதாரண துணி போட்டு போய் பாருங்க, உங்களை பார்க்கவே யோசிப்பாங்க மனுஷங்க. அது சொல்லுவாங்க, ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் பாத்தீங்கன்னா ஆடையும் பார்க்கறது இல்ல, ஒன்னையும் பார்க்கறது, அவன் உள்ள எப்படி இருக்குது, அவனுடைய இருதயம் சுத்தமா இருக்குதா, அதான் ஆண்டவர் பார்ப்பார். சரி, பைபிள்ல யாரோட இருதயத்தை ஆண்டவர் பார்த்தாரு, யார தள்ளி வச்சிருந்தாங்க, அவங்களுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாரு, அவங்க மூலம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம செய்தியா பார்த்து ஜெபிக்க போறோம். ஒருவேளை உங்களை நீ தள்ளி இருக்கலாம், உங்களுக்கு ஆகாரத்துக்கு தள்ளி இருக்கலாம், ஒருவேளை தாய் தரப்புடைய ஒரு தூக்கி எறிஞ்சிருக்கலாம், உறவுக்கு ஒரு தூக்கி எறிஞ்சிருக்கலாம், உங்களுடைய உபத்திரத்தை அற்பமா நினைச்சிருக்கலாம். தேவைப்படுங்களே, அப்ப கர்த்தர் உங்க இருதயத்தை உங்க சேர்த்துல தள்ளி இருக்கலாம், தூசிக்கு சாம்பலுக்கு நீங்க அப்படிப்பட்ட ஆளா உங்களை நினைச்சிருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை கர்த்தர் எப்படி உயர்த்தி வச்சாரு, எப்படி மூளை தலைக்கெல்லாம் ஆக்குனாரு அப்படிங்கிறத நீங்க செய்தியா போற. எடுத்து வாசிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல 1 - 26 முடிய வசனங்கள். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல 1 - 26 முடிய வசனங்கள் படிப்போமா? யோவானை பார்க்கிலும் இயேசு அநேக பேரை சீஷராக்கி ஞானஸ்தானம் கொடுக்கிறார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டதாக கர்த்தர் அறிந்தபோது, யோவானை விட இயேசு அதிக பேருக்கு சீஷராக்கி ஞானஸ்தானம் கொடுத்தார் என்று பரிசேயர், இந்த ஊருக்கு கூடிய பரிசேயர் அறிந்து யூதேயாவை விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார். கவனிங்க, ஆண்டவருக்கு அந்த ஊர்ல அநேக சீஷராக்கி ஞானஸ்தானம் கொடுக்கிறாரு. அதே கூடிய யோவான் செய்யறாரு, உள்ள பரிசேயர் நம்ம யோவானை விட அநேக சீஷராக்குறாரு, அநேக பேர் ஞானஸ்தானம் கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி இயேசு அந்த ஊர்ல இருந்து போறாரு. யூதேயாவிலிருந்து மறுபடியும் கலிலேயா ஊருக்கு இயேசு கடந்து போறாரு. இயேசு தாமே ஞானஸ்தானம் கொடுக்கவில்லை, அவருடைய சீஷர்கள் கொடுத்தார்கள். அவர் சமாரியா நாட்டின் வழியாய், கவனிங்க, யூதேயாவை விட்டு சமாரியா நாட்டுக்கு அந்த வழியா போறாரு. அந்த யூதேயாவுக்கும் பாத்தீங்கன்னா கலிலேயாவுக்கும் நடுவுதான் சமாரியா ஊர் இருக்குது. அந்த ஊர் வழியா இயேசு கிறிஸ்து நடந்து போயிட்டு இருக்காரு. போக வேண்டியதா இருந்தபடியால், கவனிங்க, ஒரு ஆட்சியர் சொல்றாங்க, கிட்டத்தட்ட யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு போகக்கூடிய இடையில தான் சமாரியாங்கிற ஒரு ஊர் இருக்குது. அது எவ்வளவு தூரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடபயணம் தான். அது எவ்வளவு தூரம் பாத்தீங்கன்னா 40 - 50 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆட்சியாளர்கள். 40 - 50 கிலோமீட்டர் அப்படின்னா 40 கிலோமீட்டர் நடந்து போகணும். 40-50 கிலோமீட்டர். இப்ப கர்த்தர் பாருங்க, 40 - 50 கிலோமீட்டர் நடந்திருக்காரு. அவர் ஒரு நாள் நடந்தாரா 2 நாள் நடந்தாராங்கிறது பைபிள் எழுதப்படல. சுற்றி போனா அந்த ஊருக்கு யூதேயாவில இருந்து கலிலேயாவை சுற்றி போனா 60 - 70 கிலோமீட்டர் இருக்குமா சுத்தி போனா. கவனிங்க, அப்ப ஆண்டவர் நடந்து போயிட்டு இருக்காரு. அந்த போகக்கூடிய வழிகளில் வரக்கூடிய ஊர் தான் சமாரியாங்கிற ஊர். படிங்களே. யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் எனப்பட்ட ஊருக்கு வந்தார். சீகார் ஊருக்கு ஆண்டு வந்திருக்கிறாரு. அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. யாக்கோபுடைய ஒரு கிணறு அங்க இருக்குது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய், நீங்க ரொம்ப தூரம் நடந்து போறீங்க. என்ன முதல்ல ரொம்ப தூரம் ஒரு 5 கிலோமீட்டர் வேகமா நடந்து போறீங்க. இயேசு கிறிஸ்து கிணத்துல உட்கார்ந்து இருக்காரு. படிங்களே. அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்திருந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம்
மணி வேளையா இருந்தது. அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். சாப்பிடுவது ஏதாவது இருக்குமா ஊர்ல வாங்கிக்குவான்னு சொல்லி ஆண்டு அமைச்சிட்டு இருக்காரு. அப்பொழுது சமாரியா நாட்டாள் ஆகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கிணத்துலதான் எல்லாரும் தண்ணி குடிக்கிறாங்க, தண்ணி குடிக்க பிடிக்கிறாங்க. அப்ப ஆண்டவரிடத்துல போய் ஆண்டவர் ஸ்திரியை பார்த்து எனக்கு குடிக்கிறது தண்ணி கொடு அப்படின்னு சொல்றாரு. யூத கோத்திரம் மிகவும் ஒரு பரிசுத்தமான கோத்திரம். அவங்க தான் தேவனை ஆராதிக்க முடியும், அவங்க தான் தேவனுடைய ஆயத்தை கட்ட முடியும். அந்த கோத்திரத்தை தான் ஆண்டவர் வந்திருக்கிறார். அப்ப அந்த சமாரிய தேசம் பாத்தீங்கன்னா அவர் பாத்தீங்கன்னா ஒதுக்கப்பட்ட ஒரு தேசம், ஒரு தள்ளப்பட்ட ஒரு தேசம். அந்த தேசத்துல பாத்தீங்கன்னா அந்த தேசத்துல தான் ஸ்திரீ இருக்கிறா, அந்த தேசத்துல கிணறு இருக்குது. அங்க வந்து அந்த கிணத்துல ஆண்டு உட்கார்றாரு. உட்கார்ந்துட்டு அந்த ஸ்திரீ தான் தண்ணி கொடுன்னு கேட்கிறாரு. அப்ப அந்த ஸ்திரீ சொல்றாங்க, கீழே படிங்களே, யூதர்கள் சமாரியாருடனே சம்மந்தம் வளவாதவர்களானபடியால் யூதர்கள் பாத்தீங்கன்னா சமாரியாவோடு எந்த விதமான சம்பந்தமும் இருக்காது, எந்த சம்பந்தமும் கலக்கல, எதுலயும் அவங்க எதுவுமே கலந்துக்க மாட்டேன்னா அவங்க பாத்தீங்கன்னா ஒதுக்கப்பட்டவர்கள். சமாரிய தேசத்தில் உள்ள எல்லாருமே ஒதுக்கப்பட்டவர்கள். சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி நீர் யூதனாய் இருக்க சமாரியா ஸ்திரீ ஆகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றார். கேள்வி கேட்கிறான், ஆண்டவரே நீங்க வந்து யூதர், நாங்க வந்து ஆண்டு சமாரியால நாங்க ஒடுக்கப்பட்டவங்க, நீங்க என்னிடத்துல வந்து நீங்க தண்ணி குடின்னு கேட்கறீங்களே, நாங்க தண்ணி குடின்னு கேட்கறீங்களே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சொல்றா. நான் உங்கள்கிட்ட பேசுறதுக்கும் நாங்க பேசவும் கூடாது. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்தாயானால். கவனிங்க, நான் யாருங்கிறது இயேசுக்கு அந்த மகளுக்கு தெரியல, அவர் கத்தரா இயேசு கிறிஸ்துங்கிறது அவன் அறியாம தான் அந்த வார்த்தை சொல்றா. நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். கவனிங்க, ஜீவ தண்ணீர் அப்படின்னு எதை குறிக்குது அப்படின்னா பரிசுத்த ஆவியை குறிக்குது. ஜீவ தண்ணீங்கிறது அந்த இடத்துல இயேசு கேட்டது குடிக்க தண்ணியை கேட்டிருக்காரு. ஆனா ஆண்டு சொல்லக்கூடிய வார்த்தை ஜீவ தண்ணீர் அப்படின்னா பரிசுத்த ஆவி, நித்திய ஜீவன், இது ரெண்டு தான் குறிக்கிறது ஜீவ தண்ணீர். ஆண்டு சொன்ன அதுக்கு என்ன ஆகுதுன்னா பரிசுத்த ஆவியும் பாத்தீங்கன்னா நித்திய ஜீவனும் தான் ஜீவ தண்ணீரை நான் கொடுத்திருப்பேன். நான் என்னை யாருன்னு தெரியாம நீ பேசுற. அப்ப ஆண்டு சொல்றாரு, நான் யாரும் உனக்கு தெரியலம்மா, தெரியாம நீ நான் யாருன்னு தெரிஞ்சா நீ தண்ணீர் கொடுத்திருப்ப. அப்ப அப்படி சொல்ற. கீழே படிமா. அதற்கு அந்த ஸ்திரீ ஆண்டவரே மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே. உடனே சொல்றா, ஆண்டவரே தண்ணி ஊத்த ரெடியா இருக்கிறேன், இங்க வாங்கி குடிக்கிறதுக்கு உங்கள்ட்ட பாத்திரம் இல்ல. இயேசு கிறிஸ்து நடமயனமா வரும்போது அது ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவரே தண்ணி தர ரெடியா இருக்கிறேன், ஆனா அவங்க குடிப்பதற்கு பாத்திரம் இல்லையே. கீழே படிமா. கிணறும் ஆழமா இருக்கிறதே. உடனே அவன் பதில் சொல்றா, குடிக்கிறதுக்கு பாத்திரம் இல்ல, கிணறு ரொம்ப ஆழமா இருக்குது. பின்னே எங்கிருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும். இவன் நினைக்கிறா ஆண்டவர் சொன்ன ஜீவ தண்ணீர் தண்ணீர் நினைச்சுக்கிட்டான். தண்ணி புனிதமான தண்ணி இருக்கும் போது அப்படி நினைச்சுக்கிட்டான். புரியல. கீழே படிங்க. இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ. கவனிங்க, இவனுக்கு யாருன்னு தெரியல, அவருக்கு கர்த்தரா இயேசு கிறிஸ்துனே தெரியல. அவர் தண்ணி கேட்கிறாரு, ஆனா கேட்கிறாரு தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி உங்களுக்கு கொடுக்க பாத்திரம் இல்ல, கிணறு ஆழமா இருக்குது, நீர் தரக்கூடிய தண்ணி ஜீவ தண்ணீர், அவர் ஜீவ தண்ணீர்னா அவருக்கு என்னன்னு புரியல. அப்ப ஆண்டவரே இந்த கிணறு கொடுத்த யாக்கோபு அவரை விட நீங்க பெரியாளா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு ஸ்திரீ. அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்தது உண்டு என்றார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். கவனிங்க, வீட்டுல தாகத்தோடு போறீங்க, ரொம்ப தாகமா இருக்குது, தண்ணியை குடிக்கிறீங்க, தண்ணியை குடிச்சு ஒரு மணி நேரம் திருப்பி செய்யும், தாகம் இருக்கும்ல, தண்ணியை குடிச்சு ஒரு மணி நேரத்துல திருப்பி தாகம் இருக்கும். ஆனா சொல்றாரு, இந்த கிணத்துல ஊறக்கூடிய தண்ணீரை
நீ குடிச்சா மறுபடியும் தாகம் எடுக்கும், நான் தரக்கூடிய தண்ணீரை குடிச்சா உனக்கு தாகமே எடுக்காது அப்படின்னு சொல்றாரு. படி வைக்கல படியிலே, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். அல்லேலூயா. இந்த பூமியில் நம்ம எத்தனை வீடு கட்டலாம், எத்தனை இடம் வாங்கி போடலாம், எவ்வளவு நகை வச்சிருக்கலாம், எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம், தேவப்பிள்ளையிலே ஆண்டவர் தரக்கூடிய ஜீவ தண்ணீரா இருக்கக்கூடிய அதை பாத்தீங்கன்னா பரலோக நித்திய ஜீவனும் பரிசுத்த ஆவியும் நமக்கு, அது மட்டும்தான் நமக்கு வேணும். அதெல்லாம் நம்ம கொண்டு போக போறோம். நித்திய நம்மளுடைய நோக்கம் எல்லாம் எங்க போறோம்? பரலோகத்துக்கு போகணும். ஆலயத்துக்கு வந்தா இதுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் போதிக்க வசங்களை கேட்டு நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். பெரிய வீடு இருக்கிற வீட்டை நிம்மதியா வாழணும்னு நினைக்க முடியாது. அதனால தேவைப்படுகளே, அப்ப நமக்கு ஆண்டு சொல்லக்கூடிய வார்த்தையை புரிஞ்சுக்கல. கீழே படிமா. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி ஆண்டவரே எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே இருக்கும்படி இந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றால். நினைக்கிறா அவங்க கடைசி ஒரு ஜீவ தண்ணீர்ங்கிறது ஒரு தண்ணி நினைச்சிட்டு இருக்கிறா. அவன் என்னன்னு புரியாம நீங்களே எனக்கு தண்ணி நமக்கு வரமாட்டேன், நீங்க ஆண்டவரே தாகத்துக்கு நீங்க தரக்கூடிய தண்ணீரை தாங்க ஆண்டவரேன்னு கேட்கிறா. இவன் நினைக்கிறது உண்மையான தண்ணீர். ஆண்டவர் சொல்றது ஜீவ தண்ணீங்கிறது பரிசுத்த ஆவி பரலோக ராஜ்யம். அது குடிக்கிற ஒருத்தருக்கு தாகமே வராது அப்படின்னு ஆண்டவர் சொல்ற. படி கீழே படிமா. இயேசு அவளை நோக்கி நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். ஆண்டவர் சொல்றாரு, நீ போ புருஷனை கூட்டிட்டு வா. எது சொல்ற? நீ புருஷனை கூட்டிட்டு வாமா, உனக்கு 2 பேரும் தண்ணி குடிக்கிறேன், தண்ணி நான் குடிக்கிறேன்னு சொல்றாரு. அதற்கு அந்த ஸ்திரீ எனக்கு புருஷன் இல்லை என்றார். இயேசு அவளை நோக்கி எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். கவனிங்க, எனக்கு புருஷன் இல்லைன்னு சொன்னது சரிதான். எனக்கு புருஷன் இல்லை அப்படி சொல்றது சரிதான். எப்படி உங்களுக்கு தெரியும்? கீழே படிங்களே. எப்படி எனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள். எத்தனை புருஷன்? 5 புருஷன். அல்லேலூயா. கவனிச்சு பாருங்க, 5 புருஷங்க இருந்தாங்க. இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். சொல்றாரு, உனக்கு 5 புருஷன் இருந்தாங்க, இப்போ புருஷன் அவனுக்கு இருக்கான், அவனு புருஷன் அல்ல. அப்ப உடனே நினைச்சு பாருங்க, இன்னைக்கு உலகத்துல ஒரு மனைவிக்கு ஒரு புருஷன் இறந்து போயிடுறான். உலகம் வேற மாதிரி பேசு, தெரியுமா உங்களுக்கு? உலகத்தை கண்மணியா வாழ்றாங்க, பிரிஞ்சு வாழ்றாங்க அப்படின்னா இந்த மனைவியை குறிச்சு உலகம் வேற மாதிரி பேசும். புருஷன் சண்டை போட்டு வந்துட்டான், ஏன் வந்துட்டான், என்ன பிரச்சனை அப்படி பேசும். உலகம் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா, அவங்க தனியா இருந்தாங்கன்னா உலகம் பார்த்தீங்கன்னா என்ன செய்வோம், அவங்களை யாராவது ஒரு மனுஷன் தவறா பேசும், தவறா பார்க்கும். அப்ப அந்த அம்மாவுக்கு 5 புருஷன் தான். உலகம் அந்த அம்மா எப்படி பார்த்திருக்கும் நினைச்சு பாருங்க. உலகம் அந்த மாதிரி எப்படி பார்த்திருக்கும், ஊரை அந்த மாதிரி எப்படி ஒதுக்கிறது எப்படி பார்த்திருக்கும் நினைச்சு பாருங்க. இன்னைக்கு அதே போல உங்களுடைய அநேக இடங்களை நீங்க ஒதுக்கப்பட்டு மனுஷன் பார்க்கிற பார்வையே சொல்லுவாங்க, இவங்க பார்க்கிற பார்வையே பயமா இருக்கு பாஸ்டர், பார்வையிலேயே இடம் போடாங்க பாஸ்டர். பாத்துருக்கீங்களா? நான் பாத்துருக்கேன். அப்படின்னா நிறைய பார்வை இடம் போட்டிருக்கு. பார்வையிலேயே இவெல்லாம் ஒரு ஆளா, இந்த பார்வையிலேயே இடம் போடுறது. ஆண்டவரே எனக்கு இப்படி இத்தனை புருஷங்க இருந்தாங்க எப்படி நீங்க சொல்லிட்டீங்க? கீழே படிங்களே. அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி ஆண்டவரே நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். நீ பெரிய ஒரு தீர்க்கதரிசி காமிக்கிறீங்க. வாழ்க்கைய நீங்க அப்படியே சொல்லிட்டீங்க. வாழ்க்கையில ஒடுக்கப்பட்டு வாழ்க்கை இல்லாம ஒதுங்கி மனுஷங்களால் தள்ளப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறேன், அதை நீங்க சரியா சொல்லிட்டீங்க. எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள். நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றார். எங்களுக்கு ஆண்டவரே, நீங்க யூதா கோத்திரத்தில் இருக்கீங்க, உங்க தெய்வத்தை நீங்க ஆராதிக்கிறீங்க, தேடுறீங்க, எல்லாம் பண்றீங்க. அதனால ஆண்டவரே என்னுடைய வேதனையை சொல்லிட்டீங்கப்பா.
ஆனா நாங்க தொழுது கொள்வதற்கு நீங்க ஆராதனை பண்றதுக்கு எங்களுக்கு இல்ல அப்படி சொல்றா கீழபடியிலே. அதற்கு இயேசு ஸ்திரீயே நான் சொல்லுகிறதை நம்பு, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல எங்களுக்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. உங்களுக்கும் தேவனை சமாரிய ஸ்திரீகள் தேவனை தொழுது கொள்ள கூடாது, ஆராதனை பண்ணக்கூடாது, ஏன்னா ஒடுக்கப்பட்டவர்கள். நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா பிள்ளைகள நீங்க நம்ம ஆராதனை பண்றோம், நம்ம பாத்தீங்கன்னா டிவில ஆன்லைன்ல செய்தியை கேட்கிறோம், சபைகள்ல வந்து செய்தியை கேட்கிறோம். சபைகள்ல பலதரப்பட்ட மக்கள் ஏழை வருவாங்க, பணக்கார வருவாங்க, எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறாங்க. இதாவது எங்கும் தொழுவருடைய காலம் வரும், ஆனது காலம் வந்துடுது. டிவில பாத்துக்கலாம், நம்ம செய்தியை பாத்துக்கலாம், தேவ பிள்ளைங்க யூடியூப்ல செய்தியை பார்க்கலாம். எத்தனை சபைகள் இருக்குது, எத்தனை பாஸ்டர்மார்கள் இருக்கிறாங்க. அப்ப யாருக்குமே நீங்க ஏழை, நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. வார்த்தை நிறைவேறுது, கர்த்தர் மூலியமா தான் எல்லாத்துக்கும் ரட்சிப்பு வரும். அப்ப கேள்விப்படையில உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். ஆண்டு சொல்றாரு. அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். இயேசு கிறிஸ்து தெரியல. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பிதாவை சொல்லக்கூடிய காலம் வந்துருச்சு. அவ கர்த்தரா பேசிட்டு இருக்காங்க, அவர் தெரியாம தான் இருக்கிறார். அப்ப கர்த்தரா இயேசு கிறிஸ்து வருவாரு, அவர் வரும்பொழுது எல்லாருமே கர்த்தரை தொழுது கொள்வாங்க அப்படின்னு அவர் சொல்றான். கீழபடியிலே அதற்கு இயேசு உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். அல்லேலூயா. நான் பேசுறது நான் தான் கர்த்தரா இயேசு கிறிஸ்து. நீ தொழுது கொள்ளக்கூடிய பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை பார்த்துட்டா. அவரிடத்துல இவ்வளவு காரியத்தை பேசிட்டு இருந்தாங்க ஸ்திரீ. தேவப்பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் மனுஷங்களை ஒதுக்கி இருக்கலாம், கர்த்தர் அந்த ஸ்திரியை தள்ளல. அந்த ஸ்திரீ தான் குடிக்க தண்ணி கொடுன்னு கேட்டார். அப்ப கீழே அத்தருணத்திலே அவருடைய சீஷர்கள் வந்து அவர் ஸ்திரீயுடனே பேசுகிறதை பற்றி ஆச்சரியப்பட்டு ஆகிலும் என்ன தேடுகிறீர் என்றாவது, ஏன் அவளுடனே பேசுகிறீர் என்றாவது ஒருவனும் கேட்கவில்லை. வந்துட்டு ஸ்திரீ ஏன் பேசுறீங்க, தள்ளப்பட்டவங்க, ஒதுக்கப்பட்டவங்க, அவங்க ஏன் நீங்க பேசுறீங்க யாரும் கேட்கல. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் என் கூட இயேசு கிறிஸ்து கூட பேசினாரு, அவரை பார்க்கவும் முடியாது, அவர் பேசுறது தகுதியே எனக்கு கிடையாது, ஆனா அவருடைய பார்த்துட்டாரு, அவருக்கு நான் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி ஊரே போய் கர்த்தருடைய வார்த்தை சொல்றான். தேவப்பிள்ளையிலே அந்த ஸ்திரீ சமாரிய தேசம் ஒதுக்கப்பட்ட தேசம். அந்த தேசத்தில் உள்ள மனிதர்களோடு யூதர்கள் யாரும் பேசக்கூடாது. இயேசு கிறிஸ்து அவரோடு கூட பேசி உங்களுக்கு தண்ணீர் கொடுக்கிறேன், ஜீவ தண்ணீர் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இவ்வளவு காரியங்களை பேசிட்டே இருக்கிறார். கடைசியில் நான் தான் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல அப்ப நான் ஒதுக்கப்பட்டு நான் இன்னைக்கு ஆகாத தன்ன தேசத்துல இருக்கக்கூடிய ஸ்திரீய கர்த்தர் பேசி அவன் மூலியமா அநேக ரட்சிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் கூட ஒடுக்கப்பட்டு தேவையில்லைன்னு சொல்லி ஒரு தூக்கி இருக்கலாம் மன்னிச்சிருங்க. அது எல்லாம் எந்த மனுஷனாலும் சரி. ஆனா ஆளு சொல்றாரு, அவங்களோடு கூட கர்த்தர் கூட இருந்து யார் ஒதுக்குனாங்களோ, எங்க நீங்க விழுந்தீங்களோ, எங்க நீங்க அசிங்கப்பட்டீங்களோ, எங்க நீங்க அவமானப்பட்டீங்களோ அதே இடத்துல தலைக்கு கர்த்தர் மூளைக்கலாய் மாத்திருவார். யார் எழுதி நிற்போமா? ஆண்டவரே, சமாரியா தேசத்துல ஆண்டவரே எங்க வாழ்ந்தவங்க எல்லாம் ஆண்டவரே ஒடுக்கப்பட்டு தள்ளப்பட்டு ஆகாத சொல்லி இந்த தேசத்தருகே நீங்க கடந்து போனீங்கப்பா. அதே கூடிய கேத்தருகே நீங்க அமர்ந்து
நான் வந்த ஸ்திரியோடு கூட நீர் பேசி குடிக்க தண்ணீர் கொண்டு சொல்லும் பொழுது, ஆண்டவரே நீ யூதர், ஆண்டவர் பேசுவது தகுதி இல்லை, உங்களோடு கூட நான் ஆண்டவரே என் தண்ணீரை கொடுப்பதற்கு நான் பாத்திரவான் அல்ல, நான் ஒடுக்கப்பட்டவன், தாழ்த்தப்பட்டவன், தள்ளப்பட்டவன். ஆண்டவரே நீங்க எந்த தண்ணி கேட்கலாப்பா, குடிக்க பாத்திரம் கூட இல்லையே, கிணறு ஆழமா இருக்கு, நீங்க மோந்து கொடுக்கறது உங்கள்ட்ட ஒன்றுமே இல்லையே சொல்லி ஆண்டவர் கேட்டது தாகத்து தண்ணீர் கேட்டார். ஆனா ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஸ்திரீட்ட, நான் குடிக்க தண்ணீரை குடிக்கும் போது தாகம் உண்டாகும், நான் கொடுக்கிற தண்ணீரை நீ குடிச்சா ஜீவ தண்ணீரை குடிச்சு தகமே உண்டாகாதுன்னு சொல்லி சொல்றாரு. அவர் உடனானவளாய், ஆண்டவரே நீங்க தொழுது, நீங்க யூதன், நீங்க பரிசுத்தமான தேவன், ஆண்டவர் ஆராய்ச்சி கட்ட முடியும், ஆராய்க்க முடியும், நாங்கள் ஆராய்க்க முடியாது, நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் ஆண்டவரே அப்படி சொல்லி அவர் தனத்தானே மனுஷ தேவனுக்கு முன்னாடி தன்னுடைய சூழ்நிலை சொல்லும் பொழுது, தேவன் அவரோட பேசி நீ ஆராதிக்கிற மேசியா வருவாரு, அது வரும்பொழுது எல்லாம் மாறும் சொல்லும் பொழுது, நான் தான் அந்த மேசியா. தேவப்படலே நீ இத்தனை சபைகள்ல எல்லா மதத்தவர்களும் போறாங்க, அது எல்லா இனத்தவர்களும் போறாங்க, எல்லோரும் தேவனை தொழுது கொள்றாங்க, எல்லோரும் தேவனை ஆராதிக்கிறாங்க, பிதாவை தொழுகக்கூடிய காலம் வரும் என்று தேவன் சொன்னது பிரகாரமே இந்த காலத்தில் நீங்கள் நான் இருக்கிறோம். தேவப்படலே ஸ்திரியை போல 5 புருஷங்க ஸ்திரீக்கு இருந்தாங்க, அதாவது 5 பேருமே இல்ல. ஸ்திரீ எப்படி ஆகாத வீடு கட்டுக்குள்ள ஆகாத தெளிப்பாங்க, பார்வையில அர்த்தமா என்ன பண்றதோ அன்னைக்கு நீங்களும் கூட ஸ்திரீயை போல மனுஷனுடைய பார்வையில நீங்க அற்பமாய், அருவருப்பாய், ஒரு தூசியாய், ஒரு சிறியவனாய், ஒரு சாம்பலாய், சேத்துல கிடக்கக்கூடிய மனுஷனாய் நீ தள்ளப்பட்டிருக்கலாம், மனுஷ பார்வையில இருக்கலாம். ஸ்திரியே ஆண்டவர் சொல்றாரு, அவனெல்லாம் முகத்தை பார்க்கிறான், நானோ உன் இருதயத்தை பார்க்கிறேன், நானோ உன் இருதயத்தை பார்க்கிறேன். ஆண்டவர் மனுஷனுடைய இருதயத்தை பார்க்கிறார், அந்த ஸ்திரீயோட இருதயத்தை ஆண்டவர் பார்த்தார். அவள் நிமித்தமா இந்த ஊருக்குள்ளே ரட்சிப்பு வந்தது, அவள் நிமித்தமா அநேக மனம் திரும்பினாங்க. பாருங்க, ஸ்திரீ நிமித்தமா அந்த ஊருக்குள்ள கர்த்தருடைய சுவிசேஷம் அறியப்பட்டது. தேவப்படலே நீ தள்ளப்பட்டிருக்கீங்களா, சேத்து இருக்கீங்களா, தூசியா இருக்கீங்களா, ஒரு சாம்பலா இருக்கீங்களா, அருவருப்பா என்ன பண்றீங்களா, அற்பமா நீங்க உங்க மனுஷங்க நினைக்கிறாங்களா? ஆண்டவரே பைபிள் இருதயத்தை ஆராய்கிறவர், சந்தோஷம் எனக்கு வேண்டாம்ப்பா, கர்த்தருடைய சந்தோஷம் எனக்கு போதும் ஆண்டவரே அப்படின்னு நினைச்சு பாருங்க. உங்களுடைய கர்த்தர் மூளைக்கு தலைக்கெல்லாம் மாத்துவது நிச்சயம். ஆவியானவரே இந்த நாளிலையும் கூட ஆண்டவரே, ஆண்டவரே ஆகாதுன்னு தள்ள கல்ல, ஆண்டவரே வீடு கட்டுவர்கள் ஆகாது தள்ள கல்ல மூளைக்கு தலைக்கல்லாய் மாத்தின கர்த்தர், ஆண்டவரே இந்த சமாரிய ஸ்திரீ வாழ்க்கையில ஏற்பட்டத, வாழ்க்கை தள்ளப்பட்ட ஸ்திரீயோடைய மூலியமாய் அந்த ஊருக்குள்ளே கர்த்தாவே தேவனுடைய வார்த்தை சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதப்பா. இன்னைக்கு எங்க வாழ்க்கையில இன்னைக்கு யார் தள்ளிந்தாலும் சரி ஆண்டவரே, என்னை மூளைக்கு தலைக்கெல்லாம் மாத்துறீங்கப்பா, அந்த மகிழ்ச்சியோடு கூட நான் போன ஆண்டவரே. யார் தள்ளிந்தாலும் தள்ளின விதங்கள் எப்படியா இருந்தாலும் சகோதரியே அதனால கலங்காது, திகையாது, உன்னை பலப்படுத்துவார், உனக்கு ஒரு சகாயம் செய்வார், நீதி உலகத்தினா உன்னை தாங்குவார். ஆண்டவரே இந்த நாள்ல கூட பாடல் வேலை, ஆதனை வேலையில எங்களோடு கூட இடைப்பட்டதுக்காக நன்றி ராஜா, உன் நாம மேம்படுறதுக்காக நன்றி ராஜா. இயேசு கிறிஸ்துவ ஜெபிக்கிற பிதாவே ஆமென். ஆசீர்வாத தலைகளை தாழ்த்துவதற்காக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய அன்றைய ஐக்கியமும் சமாதானமும் சிநேகமும் அனைவரோடு இருப்பதாக யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே நாமத்தை சோதரி, என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, அவர் சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன் ஆமீன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.